சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்பீச் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற அப்டேஷன்லாம் வந்து ஜிஎஸ்டி அப்டேஷன்ஸு. இன்னி வரைக்கும் இன்னைக்கு தேதி வந்து 30/1/21 இன்னி தேதி வரைக்கும் இருக்கிற நோட்டிஃபிகேஷன்ஸு சர்க்குலர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் அப்டேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி வேண்டியது ரொம்ப முக்கியமான வேண்டியது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி நாளை கூட பண்ணிடலாம். அதாவது 1ஆம் தேதியிலேருந்து வேண்டியது நமக்கு வந்து QRMPன்னு ஒரு புது ஸ்கீம் ஒன்று வருது. அது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வேண்டியது மந்த்லி ரிட்டர்ன், குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஆப்ஷன் கொடுத்தவங்க யாராக இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக சிஸ்டம் வேண்டி வந்து அது குவார்ட்டர்லியில் வந்து நிற்கிறதுக்கு அதை நீங்கள் வந்து மந்த்லிக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் தான் டைம் இருக்கிறதுக்கு அந்த 2 நாளைக்குள்ளே நீங்கள் அதை வந்து மந்த்லின்னு கன்வெர்ட் பண்ணால் தான் இந்த ஜனவரி மாதம் ரிட்டர்னை பிப்ரவரி மாதம் நீங்கள் ஃபைல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மந்த்லி ஃபைல் பண்ண முடியும். B2B தான் அப்போ தான் உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் B2B சேல்ஸ், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் சேல்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அவனுக்கு அந்த கிரெடிட் போய் சேராது. குவார்ட்டர்லி போகும்போது மார்ச் மாதம் முடிஞ்சு ஏப்ரல் மாதம் தான் அவனுக்கு போய் சேராது. 3 மாதம் அவங்க பில் அவன் செட்டில் பண்ண மாட்டான், பிளாக் பண்ணிடும். அது கொஞ்சம் மறக்காமல் இன்றைக்கி நாளைக்கு பண்ணி முடிச்சுருங்க. 31ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். ஓகே, நம்ம இப்போ வர நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாங்க. அது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 89. இதில் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா, QR code is mandatory for URD sales in the case of e-invoices with effect from 1/10/20. E-invoice-ங்கிறது நம்மளுக்கு 1/10/20 500 கோடிக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு e-invoice வந்து 1/10/20லேருந்து எஃபெக்ட் வந்தது. இந்த 1/1/21லேருந்து 100 கோடிக்கு மேலே அந்த த்ரெஷோல்டு லிமிட்டை 100 கோடியை ரெடியூஸ் பண்ணிட்டான். அந்த லிமிட் வந்து 1/1/21லேருந்து நம்மளுக்கு எஃபெக்ட் வருது. அதை நமக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னாங்க அதில் வந்து URD சேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வேண்டியது QR கோடோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுங்க. ஸோ அதை நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா செக்ஷன் 125 படி வேண்டியதுங்க 25,000 ஜெனரல் பெனல்ட்டி போடுறதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கிறது. ஆனால் அந்த பெனல்ட்டியை இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க 1/12/20லேருந்து 31/3/21 வரைக்கும் அந்த பெனல்ட்டி வந்து வெயிட் பண்ணிட்டான். ப்ரொவைடட் நீங்கள் 1/4/21லேருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த 4 மாதத்துக்கு நீங்கள் அந்த வயலேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பெனால்ட்டி வேண்டியது அவன் வந்து வெயிட் பண்ணிட்டான். அதான் நமக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லுதுங்க. அடுத்தது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 90 என்ன சொல்லி பாருங்க. 8 digit HSN code to mention specified 49 commodities. ஒரு 49 commodities சொல்லியிருக்கான். அது எல்லாமே மேஜராக பார்த்தா இந்த கெமிக்கல்ஸ்லாம் தான் வருது. அதுக்கு வந்து 8 digit HSN code வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அடுத்து நோட்டிஃபிகேஷன் 91 என்ன சொல்ல பாருங்க. செக்ஷன் 171ல் ஆன்டி ப்ராஃபிட்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் இது வேண்டி வந்து நமக்கு அந்த கொரோனா பீரியட்ல இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஆன்டி ப்ராஃபிட் மட்டும் வேண்டி வந்து 20/3/20 அந்த தேதியில தான் நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்டென்ஷன்லாம் வந்தது. நமக்கு 20/3/20லேருந்து 30/3/21 வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் என்ன இருந்தாலுமே அதோட லாஸ்ட் டேட் வந்து 31/3/21 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இது ப்ளீஸ் நோட் தட் ஒன்லி ஃபார் ஆன்டி ப்ராஃபிட் மட்டும்தான். மற்ற எல்லாருக்கும் வேண்டியது ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, செப்டம்பர் மாதமே முடிஞ்சு போச்சுங்க. அடுத்தது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 92. இதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஆக்ட் 2020லிங்க கொஞ்சம் நிறைய செக்ஷன் அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா வந்துங்க. இதோட எஃபெக்ட் எல்லாம் வேண்டியதுன்னா 1/1/21லேருந்து வருது. அது செக்ஷன் வைஸாக வேண்டிய வந்து உங்களுக்கு என்னென்ன வந்து உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு கிஸ்ட் மட்டும் நம்ம இப்போ பார்த்துக்கலாங்க. செக்ஷன் 10 என்ன சொன்னா பாருங்க, காம்போசிஷன் பர்சன்ஸ் வந்து அவங்க cannot be eligible. யார் யார் எலிஜிபிள் இல்லை, goods and services not eligible for GST. அதாவது சர்வீஸ் பண்ணுறவங்களாம் வேண்டியது இந்த கேட்டகரிக்குள்ளே வரமாட்டாங்க. which are not liable to tax. அந்த ஜிஎஸ்டி பரிவுக்குள்ள டாக்ஸ் கட்ட முடியாத, டாக்ஸ் போட முடியாத ஒரு கமாடிட்டி இருந்ததுன்னா அவங்க வேண்டியது காம்போசிஷன் ஸ்கீமில் வரமாட்டாங்க. அடுத்தது மேக்கிங் இன்ட்ரெஸ்ட் சப்ளைஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஏற்கனவே வந்து கூட்ஸ் மட்டும் இருந்தது, இப்போ சர்வீசஸ்னு ஒரு வார்த்தையை ஆட் பண்ணியிருக்கான். அதாவது இன்ட்ரெஸ்ட் சர்வீஸ் பண்ணுறவங்களும் இந்த செக்ஷன் 10 காம்போசிஷன் ஸ்கீமில் 1% 3% கட்டுற ஸ்கீமுக்குள்ள வர முடியாது. அடுத்தது சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் த்ரூ இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக சப்ளை கொடுக்குறவங்களும் இந்த ஸ்கீமுக்குள்ள வர முடியாது. இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸுங்க. அடுத்தது டெபிட் நோட்டு. இந்த மேக்ஸிமம் டைம் லிமிட் ஃபார் டெபிட் நோட் 14(4) படி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் இஷ்யூட் இந்த கரண்ட் இயர் ஈவன் ஆஃப்டர் த டியூ டேட் டெபிட் நோட் மட்டும் போட்டால் மட்டும் கவர்மெண்ட் வருமானம் தான் வரணுன்றது. அதனால வேண்டிய வந்து என்ன பண்ணாங்க, நார்மலாக கிரெடிட் நோட்டுக்கு வேண்டிய வந்து இப்போ சப்போஸ் 19/20 அப்படின்னாங்க அந்த செப்டம்பர் 20 அல்லது ஆனுவல் ரிட்டர்ன் விச் இஸ் ஏர்லியர் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த டெபிட் நோட்டுக்கு மட்டும் அந்த கண்டிஷன் அவன் தூக்கினதுனால என்ன ஆகும்னு கேட்டேனாங்க, அடுத்த வருஷம் செப்டம்பர் வரைக்கும் நம்ம போய்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 29 என்ன சொல்கிறாங்க பாருங்க, வாலண்டரி கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அலோட் ஈவன் ரன்னிங் பிஸ்னஸ். ரன்னிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் வாலண்டரி கேன்சலேஷன் பண்ணிக்கலாம்.
அடுத்தது டைம் லிமிட் ஃபார் ரிவகேஷன். ஒரு கேன்சலேஷன் ஒன்று ஆயிடுச்சுங்க, ரிவகேஷன் நம்ம கொடுக்கறதுக்கு இதுக்கு முன்னாடி முதல்ல 30 நாள் மட்டும்தான் டைம் இருந்தது. இப்போ வந்து முதல் ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு ஒரு 30 நாள், அடுத்தது அடிஷனல் கமிஷனருக்கு ஒரு 30 நாள், அடுத்தது வந்து கமிஷனருக்கு ஒரு 30 நாள், மொத்தம் 90 நாள் கொடுத்துருக்காங்க. அவைல் பண்ணிக்கங்க நீங்கள் அதுக்கு. அடுத்து 31ல வந்து டாக்ஸ் இன்வாய்சஸ் ஃபார் சர்வீசஸ், அதில் வந்து ஸ்பெசிஃபிக் கேட்டகரி ஆஃப் சர்வீசஸ் போட்டிருக்கான், அது பார்த்துக்கோங்க. அடுத்து செக்ஷன் 51ல வேண்டிய வந்து கவர்மெண்ட் வந்து டிடிஎஸ் சர்டிஃபிகேட் வேண்டிய வந்து பிடிச்ச அந்த தேதியிலேருந்து நான் சொன்னது ஜிஎஸ்டி டிடிஎஸ் நல்லா பார்த்துங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே ரிலேட்டிங் டு ஜிஎஸ்டி ஒன்லே பார்த்துங்க. அந்த ஜிஎஸ்டி டிடிஎஸ் பிடிச்சிட்டு அது 5 நாளைக்குள்ள வந்து அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒன்று இருந்தது கூடாது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 5 நாளைக்கு மேலே போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு லேட் ஃபீ வராது. அந்த லேட் ஃபீ வந்து வெயிட் பண்ணிட்டாங்க. அடுத்தது 122 ஜெனரல் பெனல்ட்டிங்க. Penalty for certain offences, some classes added without supply of materials, issue of invoice, ITC availed without actually received goods. இந்த கேட்டகரி தான் இருந்தாங்க. அதாவது மெட்டீரியல் வராம நீங்க ஐடிசி எடுத்திருந்தாலுமே அல்லது கூட்ஸ் ரிசீவ் பண்ணாதபடிக்கு ஐடிசி எடுத்திருந்தாலுமே அவங்க ஜெனரல் பெனல்ட்டி போடுறதுக்கு பவர் இருக்கு. 122ல பாத்தீங்கன்னா 25,000 சிஜிஎஸ்டி 25,000, எஸ்ஜிஎஸ்டி 25,000, 50,000 ரூபாய் போடுறதுக்கு பவர் இருக்கு. அடுத்து பாருங்க 132ல பாருங்க punishment for certain offences for availing ITC fraudulently. அது வந்து ஐடிசி ஃப்ராட்லண்ட் அவைல் பண்ணினாங்க, அது வந்து பனிஷ்மெண்ட் எடுத்து அவங்க ஆஃபீஸர்ஸ் வந்து அஃபென்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்தது 131ல வந்து அவங்க வந்து whether or not for consideration in the transfer of assets, ஷெட்யூல் 2ல பார்த்தீங்கன்னா அது ஒரு வார்த்தை இருக்கணும்ன்றது இதை வந்து அவங்க தூக்கிட்டாங்க. இது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அடுத்தது 93ல என்ன சொன்னா பாருங்க, late fee waived for annual return filing of GSTR 4 for the financial year 19-20க்கு GSTR 4ங்கற annual return கம்பெனி டீலர்ஸ்லாம் ஃபைல் பண்றது அவங்க வேண்டியது 1/11/20ல இருந்து 31/12/20 வரைக்கும் ஃபைல் பண்ணிருந்தா யாரு கேட்டீங்கன்னா லடாக்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்து, நம்மளுக்கு அது வேண்டாம், பட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து 94 நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்றாங்க பாருங்க, 14th அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ்ங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க இருக்கிறது. with effect from 22/12/20ல இருந்து வந்திருக்கு. came into force of publication of gazette, அந்த டேட்ல கெசெட் வந்தாச்சுங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, ரூல் 8(4)A ல எவ்ரி அப்ளிகேஷன் ஆர்சி அப்ளிகேஷன் புது ஆர்சி கொடுக்கறவங்கன்னா இனிமேல் கொண்டு வேண்டியது பயோமெட்ரிக் பேஸ்டு ஆதார் ஆத்தென்டிகேஷன் தான் கண்டிப்பாக பண்ண வேண்டும். போட்டோகிராஃப் எடுக்க வேண்டும். அது இட் ஹஸ் டு பி ஆப்டட், கேன் பி டன் ஒன்லி த்ரூ ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ். இது நாள் வரைக்கும் நம்ம வந்து புது ஆர்சியில் நம்ம ஆஃபீஸ்லேயே உட்காந்து நம்ம போட்டுட்டு இருந்தோம். பட் இனிமேல் கொண்டு இந்த ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஃபோட்டோ எடுக்கிற ப்ராசஸ்லாம் இருக்கிறதுனால ஃபெசிலிட்டேஷன் சென்டர் போய் தான் நம்ம வந்து எடுக்க வேண்டி வரும். அடுத்தது டு பி கம்ப்ளீட்டட், அது வந்து REG1 அப்ளிகேஷன் நம்ம கொடுக்கும்போதே அந்த வேலையை சேர்ந்து நம்ம பண்ணிடணும். அடுத்து ரூல் 9(1) என்ன சொன்ன பாருங்க, ஆதார் ஆத்தென்டிகேஷன் கொடுக்கறதுக்கு வேண்டியதுங்க நார்மலாக வேண்டியது ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச ஆதார் ஆத்தென்டிகேஷன் இல்லைன்னாங்க 3 நாளைக்குள்ள அவங்களுக்கு வந்து டீம்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தது. இப்போ அது வேண்டிய வந்து 7 நாள் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. சப்போஸ் அந்த 7 நாளைக்குள்ள முடியலனாங்க ஃபிசிக்கல் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முதல்ல வேண்டியது அவங்களுக்கு வந்து 7 நாள் டைம் இருந்தது. அப்ளிகேஷன் கொடுத்த டேட்லேருந்து 7 நாள் டைம் இருந்தது. இப்போ அது 30 நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான். அடுத்தது ரூல் 9(2)ல என்ன சொல்றாங்க பாருங்க, if ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து REG03 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நோட்டீஸ் வந்து 30 நாளைக்குள்ள இஷ்யூ பண்ணுவாரு. அடுத்தது ரூல் 9(5)ல என்ன சொன்ன பாருங்க, ப்ராப்பர் ஆஃபீஸர் ஃபெயில்ஸ் டு டேக் எனி ஆக்ஷன், அவர் வேண்டியது 7 நாளைக்குள்ள அப்ளிகேஷன் கொடுத்த 7 நாளைக்குள்ள எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கவில்லை என்றாலும் நம்பர் 1. நம்பர் 2, அல்லது 30 நாளைக்குள்ள இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரிப்போர்ட்லாம் கொடுக்கவில்லை என்றாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆர்சி வேண்டியது deemed to have been approved அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது ரூல் 21(E) inserted என்ன, the officer can proceed for cancellation if ITC avails in violation of 16. violation of section 16 வயலேட் பண்ணினால் ஆஃபீஸர்ஸ் வந்து கேன்சலேஷன் ப்ரொசீஜர்ஸ்க்கு போகலாம். எப்போ பாருங்க 21(F) சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு புதுசாக ஒன்று வந்திருக்கான். அதில் என்னது, இஃப் GSTR 1 is filed in excess of 3B. நம்ம நிறைய பேர் நம்ம வந்து டெரிட்டரி ஒர்க் நம்ம தப்பு பண்ணும்போது GSTR 1 ஆட்டோமேட்டிக்காக ஏற்றி விட்டுருவோம். 3B வந்து டைப் பண்ணுற ஃபிகர் தான். ஸோ GSTR 1ல சேல்ஸ் வந்து சப்போஸ் 1 lakh போட்டுட்டு 3Bல வந்து 10,000 rupees போட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக இந்த 21(F) அப்படிங்கிற ரூல் கீழே ஆஃபீஸர் ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு கேன்சலேஷன் பவர் வந்துடுது. அடுத்தது 21(G) violates the provisions of rule 86(B). 86(B) வேண்டிய வந்து நீங்க வயலேட் பண்ணினாலுமே அதுவும் வேண்டிய வந்து அவருக்கு வந்து கேன்சலேஷன் வந்து அவருக்கு வந்து பவர் வந்துடுது. அந்த 86(B)ங்கிறது வேண்டிய வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே வேண்டிய வந்து டர்ன் ஓவர் போகும்போது கண்டிப்பாக 100% ஐடிசி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. 1% வந்து கேஷாக கட்டணும். அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க 21(A)(2). இது வந்து ரூல் 21(A)(2). இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அஃபோர்டிங் எ ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று இருந்தது.
ஒரு கேன்சலேஷன் பண்ணும்போது எப்பவுமே இந்த ஆக்ட் இருக்குல்ல, எல்லா ஆக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அஃபெக்டட் பர்சன் இருந்தானா அவனுக்கு கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். நீ என்ன சொல்றது நீ கேட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராப்பர் ஆஃபீஸர் டிசைட் பண்ணணும். பட் ஆனால் இந்த ஒரு செக்ஷனில் மட்டும், இந்த ஒரு ரூலில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் அஃபோர்டிங் எ ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட் அப்படிங்கிற வார்த்தையை தூக்கினதுனால என்ன கேட்டாங்க, ப்ராப்பர் ஆஃபீஸர் வேண்டி வந்து டீலரை கேட்காமையே வேண்டி வந்து அவரோட ரெஜிஸ்ட்ரேஷனை சஸ்பெண்ட் பண்ணலாம். சஸ்பெண்ட் பண்ணி ஒன்றும் பதில் இல்லைன்னாங்க கேன்சலேஷன் ப்ராசஸ் வரைக்கும் போகலாம். பட் இந்த ரூல் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நிற்காதுங்க. யாராவது ஒருத்தர் ஹைகோர்ட்டில் தூக்கி போனாங்க அடிபட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்தது ரூல் 21A(2)A என்ன சொல்ல பாருங்க, GSTR1 and inverse applies derived based on other end dealers of GSTR1 differences if any leading to cancellation of registration. இதுவும் அப்படிதான். அந்த GSTR1ல வேண்டியது எந்த டிஃபரன்ஸ் இருந்தாலுமே வேண்டியது அந்த இந்த ரூலுக்கு வேண்டியது அவர் REG 31 சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணி சஸ்பெண்ட் பண்ணுற பவர் வரைக்கும் அவருக்கு இருக்கு. டு எக்ஸ்பெக்ட் அந்த மாதிரி சஸ்பென்ஷன் போட்டு முடிச்சாச்சுனாங்க, ஆர்சி வந்து சஸ்பென்ஷன் போட்டு முடிச்சாச்சுன்னா 30 நாளைக்குள்ள வேண்டியது நாம வந்து ரீசன்ஸ் நாம வந்து கொடுக்க வேண்டும். அடுத்தது ரூல் பாருங்க 21A(3)A if RC is suspended no refund will be granted under section 54. 54 கீழ ரீஃபண்ட் நீங்க அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணியிருந்தாலும் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருவாங்க, அந்த ரீஃபண்டை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது 21A(4) proviso to add. என்ன proviso add பண்ற பாருங்க, suspension may be revoked by the proper officer at any time. அந்த நம்ம நீங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் அவர் அக்செப்ட் பண்ணியாச்சுனாங்க தாராளமாக ப்ராப்பர் ஆஃபீஸர் வேண்டியது சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணுறதுக்கு பவரும் இருக்கிறது. அடுத்தது ரூல் 22 என்ன சொல்றாங்க, had SCN registration வந்து add SCN issued and reply furnished as per rule 21A(2)A நம்ம பார்த்தது. அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் கிளைம் ஆஃப் 36(4) இந்த 36(4) வயலேட் பண்ணினாலுமே அவருக்கு வந்து கேன்சல் பண்ணுற பவரும் வந்தது. அடுத்து 36(4) என்ன சொல்றாங்க பாருங்க, IFFனு நமக்கு வந்து ஒன்று இந்த ஜனவரி 1ஆம் தேதி நம்ம பண்ணிருக்கோம் இன்வாய்ஸ் ஃபைலிங் ஃபெசிலிட்டி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா 5 கோடிக்குள்ள நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்ததா 5 கோடிக்குள்ள டர்ன் ஓவர் இருக்கிறவங்க குவார்டர்லி ரிட்டர்ன் சூஸ் பண்ணினாலுமே அவங்க வந்து IFF அப்படிங்கிற இன்வாய்ஸ் ஃபைலிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற கேட்டகரியில் போய் B2B இன்வாய்ஸஸ் சேல்ஸ் இன்வாய்ஸஸ் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க இந்த கேட்டகரி கூட தாராளமாக அவங்க வந்து அப்லோட் பண்ணலாம். அது GSTR1 மாதிரியே தான் இருக்கிறது. அந்த மாதிரி நமக்கு யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் மட்டும் வேண்டியது IFFல நம்ம இன்வாய்ஸஸ்லாம் அப்லோட் பண்ணலாம். ஒன்ஸ் வேண்டிய வந்து அந்த இன்வாய்ஸஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணி முடிச்சாச்சுன்னா எகைன் GSTR1 ஃபைல் பண்ணும்போது அந்த இன்வாய்ஸ்லாம் திருப்பி அப்லோட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. அதான் நம்மளுக்கு வந்து IFF சொல்லுது. ஸோ 36(4)ல வந்து மறுபடியும் இப்போ என்ன சொன்னா பாருங்க, ஏற்கனவே வேண்டிய வந்து 9, 10, 19 120% வரைக்கும் எடுத்துக்கலாம் சொல்லி கொண்டு வந்திருந்தா, அப்புறம் 1/1/20 110% குறைச்சான். இப்போ 1/1/21 5% குறைச்சிருக்கான். இதனால என்ன கேட்டீங்கன்னா 2Bல வேண்டிய வந்து உங்களுக்கு என்ன ITC ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதில் 105% மட்டும்தான் நீங்கள் வந்து ITC கிரெடிட் எடுக்க முடியும். அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு போய்ட்டு இருக்கக்கூடாது. அடுத்தது GSTR1 to be blocked in case of non-filing of 3B. இது ஒன்றுதான். 3B நீங்கள் ஃபைல் பண்ணலை அப்படின்னாங்க அதுக்கு உண்டான வேண்டிய வந்து அந்த GSTR1 வேண்டிய வந்து பிளாக் பண்ணுறத பவர் வந்து அவன் கொடுத்துட்டான். இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இமெயில் மட்டும் பிளாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 2 டாக்ஸ் பீரியட், அதாவது நீங்கள் அந்த ஃபைல் பண்ணாமல் விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக GSTR1 வேண்டிய வந்து ஃபைல் ஆகிடும். GSTR1 வேண்டிய வந்து பிளாக் ஆகிடும். அதனால் ரெகுலர் டேஸ் கூட எல்லாரும் பண்ணி முடியுங்க. அது அந்த வந்து 59(4) ரூல் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேற taxpayer fails to file the 3B for 2 subsequent months, GSTR1 shall now be blocked. 2 மாசமா 3B நீங்க ஃபைல் பண்ணலனாங்க ஆட்டோமேட்டிக்கா GSTR1 பிளாக் ஆகிடும். அடுத்து earlier non filing of 3B used to result in, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா e-way மட்டும் பிளாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா GSTR1ஐயும் பிளாக் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா similarly for quarterly return filers, taxpayers failing to file 3B for the preceding quarter shall not be permitted to file GSTR1 subsequent quarter. 3B வந்து quarterly ஃபைல் பண்றவங்க previous quarterக்கு GSTR1 ஃபைல் பண்ணலனா அடுத்த குவார்ட்டருக்கு சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு வந்து ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று. இந்த இடத்துல வேண்டிய வந்து ஒரு இன்னைக்கு படிச்ச ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜனவரி மாதத்துல வேண்டிய வந்து GST கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேண்டிய வந்து டிசம்பர் மாதம் கலெக்ஷன் தான் இது வரைக்கும் ரொம்ப பீக்காக இருந்தது. 1,15,000 கோடி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி முடிச்சதுனால இந்த ஜனவரி மாதம் இன்னைக்கு தேதி 30ங்க 1ஆம் தேதி நம்மளுக்கு ஃபிகர் வரும், பிப்ரவரி 1ஆம் தேதி ஃபிகர் வரும். பட் இருந்தாலும் கவர்மெண்டோட எஸ்டிமேட் வந்து 1,25,000 கோடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அதனால்
வெரி குட் கலெக்ஷன் இருக்கக்கூடாது. இன்னும் 2 நாள் கழிச்சு நம்மளுக்கு அந்த ஃபிகர் தெரியும். அது ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா a taxpayer who is restricted to avail the ITC as per rule 86B also not permitted to file GSTR 1 where he has not filed the 3B for the preceding tax period. ஒரு அது முன்னாடி இருக்கிற டாக்ஸ் பீரியடுக்கு நீங்க 3B ஃபைல் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்கா 86B பிளாக் ஆகும்போது அந்த GSTR 1 நீங்க ஃபைல் பண்ண முடியாது. அடுத்து யூட்டிலைசேஷன் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இன்சர்ட் 86B தான் வந்து இன்சர்ட் பண்ணிருக்காங்க. 86Bங்கிறது என்ன சொல்றாங்க பாருங்க, 1/1/21 இருந்து இது வந்து எஃபெக்ட் வருதுங்க. ஒரு டாக்ஸபிள் டர்ன்ஓவர், அதாவது 50 லட்சம் ரூபாய்க்கு மேல மாசம் நம்ம வந்து GSTR 3B ஃபைல் பண்றவங்க அல்லது GSTR 1 ஃபைல் பண்றவங்க டாக்ஸபிள் பேலன்ஸ் டர்ன்ஓவர் வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சுன்னா இதனால வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து 100% அவனுக்கு வந்து ITC கிரெடிட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் விற்கிறவங்க, சிமெண்ட் விற்கிறவங்க இவங்களுக்குலாம் வேண்டிய வந்து ITC கேரட் ஓவர்னு வந்துட்டு வந்து அவங்கள்ட்ட இங்கே வேண்டியது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு வேண்டிய வந்து 99% மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். 1% வேண்டிய வந்து அவங்க கேஷாக கட்ட வேண்டும். அடுத்தது வேற டாக்ஸ் பேயர் ஹேஸ் பெய்ட் ஆனால் இதில் வந்து சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. என்னென்ன எக்ஸப்ஷன்ஸுங்க, அந்த டாக்ஸ் பேயர் ஒரு 2 ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயரில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே இன்கம் டேக்ஸ் கட்டியிருந்தால் அவனுக்கு இந்த 86B பொருந்தாது. அதே மாதிரி அந்த ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் பீரியட்ல அவன் வந்து ரீஃபண்ட் வாங்கியிருந்தாலுமே அவனுக்கு இந்த 86B பொருந்தாது. அடுத்தது discharge the liability to see cumulatively for the current year from calculator which is in excess of 1% total liability. இந்த வருஷத்துக்கு இப்போ நடுப்புற வருதுனாலயே மொத்தத்துக்கு தான் நீங்கள் இதை பார்க்கணுங்க. இந்த ரூல் வேண்டியது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், லோக்கல் அத்தாரிட்டி, ஸ்டாச்சுட்டரி பாடி இவங்களுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது. அடுத்தது ஈவேபிள் ஜென்ரேஷன் ரூல் வந்து 138 பிராக்கெட்ல 10. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24 hours நம்ம ஜெனரேட் பண்ண டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வேண்டிய வந்து 24 hours வச்சிருந்தாங்க. அதாவது 100 kilometers பர் டே 100 kilometers வச்சிருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா 200 kilometers பண்ணிட்டோம். இதனால நமக்கு என்ன ஈவேபிள் போடுறவங்களுக்கு என்ன கஷ்டம் கேட்டீங்கன்னா, அந்த லாரி எங்க போகுது, அந்த ஈவேபிள் செத்து போச்சா இல்லையாங்கிறத நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா கண்டிப்பா வேண்டிய வந்து அதுக்குள்ள இருந்தாங்க. சப்போஸ் அந்த ஈவேபிள் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம வந்து நடுவில் எங்கேயாவது போய் பிடிச்சானா அது வந்து மறுபடியும் பெனால்ட்டிலாம் கட்ட வேண்டி வரும். அதனால இப்போ இந்த 100 kilometers அப்படிங்கிறதுனால அந்த ஈவேபிள் லாரியோட மூவ்மெண்ட்டை க்ளோஸா நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டும். அதான் நம்ம டீலர் பொறுத்த வரைக்கும் நாம பண்ண வேண்டிய வேலை. அடுத்தது 138E ரூல் என்ன சொன்னா பாருங்க, ஈவேபிள் பிளாக்கிங் ஏற்கனவே வந்து 2 months அப்படின்னு இருக்குங்க. இப்போ வந்து 2 tax periods அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3B இருக்கிறவங்க மந்த்லியும், குவார்டர்லி இருக்கிறவங்க 2 குவார்டர்ல, அந்த மாதிரி 2 tax periods அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது REG 31 ஒரு ஃபார்ம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சரி, 95 என்ன சொன்னாங்க, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 95, டேட் வந்து 30/12/20. ஆனுவல் ரிட்டர்ன் 19/20 9/9C ரெண்டும் ஃபைல் பண்ணுறதுக்கு அதோட எக்ஸ்டென்ஷன் வேண்டிய வந்து 28/2/21 அந்த டேட் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா 9 months ஃப்ரம் த க்ளோஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்க அந்த மாதிரி பார்த்தா 31/12/20 முடிஞ்சு போச்சுன்னு இப்போ வேண்டிய வந்து ஒரு 2 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1 ஏற்கனவே வேண்டியது பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா 95 நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சுங்க கூடாது. இந்த 4 வருஷத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேண்டிய வந்து ஒரு 400 நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தாச்சுங்க கூடாது. இப்போ நான் வந்து 2021 இருக்கோம். அதுல நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1 டேட்டட் 1/1/21 பூஜை போட்டாங்க. என்ன சொன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் ரூல் அமெண்ட்மெண்ட் என்ன சொன்னா பாருங்க, ரூல் 59(6) இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ரூல் 59(6) சொல்லிட்டு இன்சர்ட் பண்ணாங்க. என்னது, a registered person cannot file GSTR 1 if he has not furnished a 3B for the preceding 2 months. ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன்ல பார்த்துருந்தோம். இப்போ அதை வேண்டிய வந்து ரூல்ல கொண்டு வந்து இம்ப்ளிமெண்டேஷனே கொடுத்துருக்காங்க. 2 ப்ரிசீடிங் 2 குவார்ட்டருக்கு வேண்டிய 2 மந்த்தோ அல்லது 2 குவார்ட்டரோ 3B ஃபைல் பண்ணலைன்னா GSTR 1 ஃபைல் பண்ண முடியாது. அடுத்தது அண்டர் செக்ஷன் 37 கீழே not allowed to file GSTR 1 or using IFF if he has not furnished a 3B for the preceding tax period. இதுக்கு முன்னாடி இருக்கிற மாசத்துக்கு நீங்க 3B ஃபைல் பண்ணலைன்னா GSTR 1 ஃபைல் பண்ண முடியாது, IFF ஃபெசிலிட்டி நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அடுத்தது persons coming under 86B shall not be allowed to furnish GSTR 1 or using IFF if he has not furnished a 3B for the preceding tax period. முன்னாடி இருக்கிற மாசத்துக்கு 3B நீங்க ஃபைல் பண்ணலைன்னா 86B ல படி வேணும்னா அவங்களுக்கும் அந்த கேட்டகரியில் வரவங்க வேண்டியது பார்த்தீங்கன்னா GSTR 1 ஃபைல் பண்ண முடியாது, IFF ஃபெசிலிட்டியும் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அடுத்தது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2 டேட்டட் 12/1/21 இது செல்ஃப் நோட்டிஃபிகேஷன். இது நம்மளுக்கு தேவையில்லைன்னு பட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கணும். என்னதுங்க, கமிஷனர் அப்பீல்ஸ்
மும்பைக்கும் டெல்லிக்கும் வேண்டி வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வீக்லி அப்டேட்ஸுங்க 2/1/21 நோ இஷ்யூ 26/2/16. இதில் நம்ம ஏற்கனவே சொன்னதெல்லாம் வேண்டி வந்து நம்மளுக்கு வீக்லி அப்டேட்ஸ்னு ஒரு தனியாக ஒரு போர்ஷன் ஒன்று இருக்குங்க, அதை நம்மளுக்கு கொடுத்துட்டுப்பான். இந்த நம்ம ஏற்கனவே எல்லாம் சொன்னது தான் இருக்கும். வந்து ஒரு கிஸ்ட்டை மட்டும் பார்த்துருந்தாங்க. ரெவன்யூ கலெக்ஷன்ஸ் டிசம்பர் 20 1,15,000 கோடி நம்ம ஏற்கனவே சொன்னாப்ல. அடுத்து நோட்டிஃபிகேஷன் 93ல் GSTR 4 லடாக்குக்கு, நோட்டிஃபிகேஷன் 95ல் ஆனுவல் ரிட்டர்ன் 996 எக்ஸ்டெண்டட் 28/2/21 வரைக்கும் 19/20க்கு. அடுத்து 92ல் CGST அமெண்ட்மெண்ட்டு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த அமெண்ட்மெண்ட் எல்லாமே அதில் வருதுங்க. அடுத்து 94ல் 14th அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் நம்ம இப்போ ஏற்கனவே முன்னாடி பார்த்தது எல்லாமே அதில் வந்து அதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1/21 இப்போ நம்ம பார்த்தது தான். போர்ட்டல் அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் போர்ட்டல் அப்டேட்ஸில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் டாக்ஸ் பேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக ஒன்று கொடுத்துருக்கான். யாராவது நம்ம இப்போ என்னோட போர்ட்டல் உள்ளுக்குள்ள போய் ஏதாவது பையர் வந்து இன்வாய்ஸ் எல்லாம் இன்வாய்ஸ் நம்பர் தப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம அதிலே மெயில் கொடுக்குறாங்க, நம்ம போட்டுக்கலாங்க. போட்டால் அவனுக்கு மெயிலில் போய் உட்காரும், அவன் அதுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து ஜென்ரல் பாருங்கள், ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும். அதாவது நாம் எல்லாருமே ஜிஎஸ்டியை வந்து ஒரு பேக்ரவுண்டோட நம்ம பார்க்கணும். இந்த பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டி அண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து வேண்டிய ஒரு கான்டெஸ்ட் ஒன்று பண்ணாங்க. 15/9/20 15/10/20 வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே அதில் கலந்துட்டாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 lakh won by விராஜ் ஆஃப் அகமதாபாத். இந்த பையன் பார்த்தீங்கன்னா 22 வயசுங்க, ஒரு காலேஜ் பையன் இருக்கிறது. எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாமல் இந்தியாவில் இந்த கண்டெஸ்ட்டில் போய் 1 lakh ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிறது வந்து ரியலி அப்ரிஷியபிள் திங்ஸ் தான் இருக்கிறது. கொஞ்சம் பார்த்துக்கிறது எல்லாருமே மனுஷனால முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இருக்கிறது. அதில் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் எல்லாமே எல்லாருக்கும் வாங்கியிருக்காங்க கூடாது. அதுக்கப்புறம் அதுலேயே வேண்டியது இன்வாய்ஸ், எஸ்எம்எஸ் பேஸ்ட் இமெயில் ஜென்ரேஷன், பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ரீஃபண்ட், இந்த சப்ஜெக்ட்ல எல்லாம் வேண்டிய வந்து எல்லா கண்டெஸ்ட்டும் அவங்க வந்து கலந்துட்டு அதில் முடிவு வந்து இதில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதோட வேண்டிய வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதம் அப்டேஷன் முடிஞ்சுங்க. அடுத்த மாதம் அப்டேஷன் நம்ம அப்புறம் பார்க்கலாங்க. ஒரு நல்ல வாய்ப்பளித்த திரு வெங்கட்ரமணி CH சார்ட் அக்கௌண்ட் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.